பொங்கலோ பொங்கல் பொங்கல பொங்கல் பொங்கலோ பொங்கல் பொங்கல பொங்கல் பொங்கலோ பொங்கல் பொங்கல பொங்கல் ஆர்வத்தோடு ஆர்வமாக ஆர்வத்தோடு ஆர்வமாக ஆடி பாடி ஆடி பாடி ஆரவரமாய் ஆரவரமாய் ஆனந்தமாய் ஆனந்தமாய் கொண்டாட்டமாய் கொண்டாடும் கொண்டாடும் கொண்டாட்டமாகவே கொண்டாடும் கொண்டாடும் பொங்கல் 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 பொங்கலும் கட்டு கட்டாய் கரும்போடும் கரும்போடும் கட்டு கட்டாய் கரும்போடும் கரும்போடும் மஞ்ச கொத்தோடும் மஞ்ச கொத்தோடும் இஞ்சி கொத்தோடும் இஞ்சி கொத்தோடும் இஞ்சி கொத்தோடும் இஞ்சி கொத்தோடும் இஞ்சி கொத்தோடும் இஞ்சி கொத்தோடும் மங்கள வாத்தியம் முழங்க முழங்க மங்கள வாத்தியம் முழங்க முழங்க மன நிறைவோடு மன நிறைவோடு பகலவனை வணங்கி வணங்கி பகலவனை வணங்கி வணங்கி புத்தம் புது பானையிலே புத்தம் புது பானையிலே புத்தம் புது பானையிலே புத்தரிசி இட்டு புத்தரிசி இட்டு பொங்கி ஏழும் போது போது பொங்கி ஏழும் போது போது ஆட்ட பட்டத்தோடு ஆட்ட பட்டத்தோடு ஆடி பாடி ஆடி பாடி ஆனந்தமாய் ஆனந்தமாய் கொண்டாடும் கொண்டாடும் பொங்கல் பொங்கலும் தமிழ் புத்தாண்டில் கொண்டாடும் கொண்டாடும் பொங்கல் பொங்கலும் தை முதல் நாள் தை முதல் நாள் தை முதல் நாள் தை முதல் நாள் தமிழ் புத்தாண்டை கொண்டாட்டமாய் கொண்டாடிடுவோம் கொண்டாட்டமாய் கொண்டாடி மகிழ்வோம் மகிழ்வோடு மகிழ்வாக மகிழ்வோடு மகிழ்வாக மகிழ்ந்திடுவோம் மகிழ்ந்திடுவோம் பெண்கள் பெண்கள் கூட்டமைப்பு கொண்டாடும் 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 சமத்துவ பொங்கல் பொங்கல் சமத்துவ பொங்கல் பொங்கல் தல்லலலலலலலலலா பிளேட் வேணும் தலை பூஜா மாற்றி நோக்குமா இது ரொம்ப சின்னமாக இருக்குது ஆனால் சந்தோஷம் நீங்கள் எல்லாம் கலந்துக்கிறதுக்கு இருந்து பொங்கல் எல்லாருமே அம்மனா பொங்கல் எடுத்துக்கணும் அக்கா சரி நம்ம ஊரை பற்றி நம்ம பெண்களை பற்றி ரொம்ப நம்ம அக்கா வந்து அந்த கூட நம்ம வந்து இப்போ வந்திருக்கோம் ஒரு 10 வருஷமாக அவங்க கல்யாணம் அவங்க கல்யாணம் பராமரித்து இயற்கைக்கு பெரிய உயிர் கொடுத்ததுன்னா அந்த குளத்தை எல்லாமே பார்த்து ஒரு நிகழ்ச்சிக்கு எந்த நிகழ்ச்சி இருந்தாலும் நமக்கு வந்து கலந்துக்கிட்டு இருக்கிறாரு. இந்த துரதற்கு பெரிய நன்றி. நம்ம தாரியை காப்பாற்றி நன்றி. நம்ம அன்னைக்கு சார் அவருக்கும் பெரிய நன்றி. இப்போ துரத வந்து சில வார்த்தைகள் வந்து இயற்கையை நேசிப்பவரை சொன்னாக்கா அறிமுகப்படுத்த முடியும். புத்தாண்டு வாழ்த்துக்கள் சரிங்களா. இன்னைக்கு வந்து தமிழருடைய புத்தாண்டு சரிங்களா. தை முதல் தமிழுக்கு புத்தாண்டு. தை முதல் நாள் தான் தமிழருக்கு புத்தாண்டு. உலகம் பூரா உள்ள தமிழர்கள் கொண்டாடும் திருநாளை நம்ம தெருவில் அழகாக கொண்டாடிட்டு இருக்காங்க.
கூட்டமைப்பு சார்பாக சரிங்களா பார்த்தீங்கன்னா 3 கோடியாக வாங்கி எல்லாருக்கும் ஒரு நல்லதெல்லாம் பண்ணிட்டு வராங்க இல்லைங்களா. நல்லதை செய்யறதுக்கு ஒரு ஆள் வேணும். அது வந்து நம்மெல்லாம் வந்து ஒற்றுமையாக இருக்கலாம், நல்லதெல்லாம் அதோட நம்ம வந்து நான் எப்போ வந்து கூப்பிட்டாலும் அழகாக வந்து சிறப்பாக வந்து செஞ்சுட்டு போயிடுவாங்க சரிங்களா. மேடம் சொன்னாங்க இல்லையா, அங்கே வந்து இந்த மரங்களை பாதுகாக்கிறது, இயற்கையை பாதுகாக்கிறது, இந்த மாதிரி வேலையெல்லாம் நான் நிறைய பண்ணியிருக்கேன். தமிழை பாதுகாக்கிறது, வள்ளுவர் வள்ளலார் வாவுசி, தமிழ், இயற்கை இந்த 5 நோக்கியும் வந்து ஒவ்வொரு நாளும் ஏதாவது பயணிக்கிட்டே இருக்கு. அது மாதிரி பார்த்தீங்கன்னா நாளைக்கு வந்து 12ஆம் தேதிக்கெல்லாம் வந்தீங்கன்னா கூட நல்லா இருக்கும். மேடமும் வர சொல்லியிருக்கு. நம்ம ஸ்கூல் இருக்கு இல்லைங்களா, நேரு ஸ்கூல் வந்து 12ஆம் தேதி அன்னைக்கு சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு சரிங்களா. போகி அன்னைக்கு என்ன பண்ணுவாங்கன்னா நிறைய பேர் இந்த டயர்லாம் போட்டு கொடுப்பாங்க. டயர்லாம் கொடுத்துனா என்ன ஆகும்? மேடம் வந்து நிறைய சொன்னாங்க, பெண்களுக்கு சாதிக்கலாம், சாதிக்க பெண்கள் எல்லாமே சாதனை பெண்கள் சரிங்களா. இந்த மாதிரி சாதனை பெண்கள்லாம் நினைச்சீங்கன்னா நீங்கள் தெருவில் டயர்லாம் கொடுத்து ஊரு பூரா புகையாக்கி அன்னைக்கு பூரா 10 மணி வரைக்கும் யாரும் வெளியில் போக முடியாது. ஒரே மூச்சு காற்று. டெல்லியில் பார்த்தீங்கன்னா ஆமாம் காற்று மாசு மிகப்பெரிய ப்ராப்ளமாக இருக்குன்னா ஆற்றுல குளத்துல இப்படி தான் நம்ம தண்ணி குடிச்சிருந்தோம் இல்லையா. இப்போ எல்லார் வீட்லேயுமே தண்ணி வந்து வாங்கி குடிக்கிற நிலை, வாங்கி தான் குடிக்கணும் அந்த மாதிரி நிலையாச்சு. அடுத்த கட்டமாக பார்த்தீங்கன்னா காற்றையும் நம்ம வாங்கி தான் சுவாசிக்கணும். அது மாதிரி டெல்லியில் ஆயிடுச்சு, உலகம் பூரா அது மாதிரி மாறிட்டு வருது. எல்லாமே ஒரு வியாபாரமாக ஆச்சு. அதனால் வந்து இந்த மாதிரி சுற்றுச்சூழல் எல்லாத்துக்குமே சேர்ந்த மாதிரி இந்த மாதிரி பெண்கள் கூட்டமைப்பு நடத்தக்கூடிய நிகழ்ச்சிகள்லாம் நல்லா முன்னேற்றி அழகாக கொண்டு போகணும் சரிங்களா. இது வந்து அழகாக வழிநடத்தி எல்லாரும் ஒற்றுமையாக இருக்கீங்க. இந்த ஒற்றுமை வந்து மேலும் மேலும் வளரணும். அப்போ தான் வந்து நீங்களும் வளர முடியும், உங்களுடைய இயக்கமும் வளர முடியும். நன்றி. அதோட இன்னொன்று, இந்த வெள்ளச்சிவி நினைவுகோலைன்னு சொல்லிட்டு அவர் வந்து சின்ன மரமாக ஒரு 1000 மரக்கன்று கொடுத்தாரு. இன்னைக்கு எல்லாமே மரமாக வளர்த்து வச்சிருக்கோம் பக்கத்தில். அவர் வந்து நாளைக்கு வந்து நம்ம நேரு ஸ்கூலுக்கு குழந்தைகள் அத்தனை மாணவர்களுக்கும் ஒரு உணவு தரேன்னு வேற சொல்லியிருக்கிறாரு. அதையும் உங்கள்கிட்ட சொல்லிக்கிறேன். நன்றி. அவசியம் வாங்க. நன்றி. நம்ம ட்ரஸ்ட் ட்ரஸ்ட் வந்து பழையவைகள் ஒழிந்தன, எல்லாம் புதியதாயின. அதுதான் பொங்கல் திறமை. ஒருவேளை நம்ம குழுக்கள் ஏதாவது பிரச்சனைகள் இருக்கலாம், பேசாம இருக்கலாம், இதெல்லாம் கட்டி பிடித்து ஒரு கிஸ்ஸை கொடுத்து ஆமேன்னு சொல்லி என்ன பண்ணோம், பொங்கல் திருநாளை சொல்லலாம். அதுதான் பொங்கல் திருநாள் என்பது யூனிட்டி, பிரிவை எடுத்து போட்டு ஒரு ஒற்றுமையை ஏற்படுத்துவதுதான் ஒரு பொங்கல் திருநாள். இந்த பொங்கல் திருநாளிலே இன்றைக்கு எப்படி இந்த விழாவில நம்ம ஒவ்வொருவரும் சிரித்து ஒவ்வொரு முகத்தை பார்த்து அவ்வளோ முக கலர்ச்சி. ஒருவேளை நமக்கு உலகத்துல வாழும் வரையிலும் கவலை இருக்கலாம், கஷ்டம் இருக்கலாம். பிள்ளைகளை படிக்க வைக்கிறது ரொம்ப கஷ்டம். இந்த காலத்துல ஒரு பிள்ளைகளுக்கு திருமணம் செய்து வைக்கிறது ரொம்ப கஷ்டம். பெண்கள் சாதிக்க பிறந்தவர்கள், ஒவ்வொரு பெண்களும் சாதிக்க பிறந்தவர்கள். கடவுளே சொல்றாரு, பெண்ணை விசேஷமா படைச்சார். ஆணை முதலாவது படைத்து விட்டு பெண்ணை விசேஷமாய் படைத்தார். பெண்ணை உருவாக்குவதற்கு அவ்வளவு நேரம் எடுத்துக்கினாங்க. ஏன்னா பெண்களுக்கு உள் ஒளி ஒண்ணு கொடுத்துருக்காரு. ஏன்னா பெண்களால எல்லாமே சாதிக்க முடியும், எல்லாத்தையும் தாங்க முடியும். இன்னைக்கு பாத்தீங்கன்னா பெண்கள் தலைமைத்துவம் வந்து பயங்கரமா இருக்கு. ஒரு குடும்பத்துல ஒரு பெண் தலைமைத்துவம் எடுத்துக்கினா அந்த குடும்பத்துல குழந்தை பயங்கரமா லிஃப்ட் பண்றோம். தப்பா நினைக்காதீங்க அண்ணனும் சார் எல்லாரும். ஏன் சொல்லுகிறேன் என்றால், ஒரு குடும்பத்துல ஒரு ஆண் போயிட்டா கூட அந்த பெண் எப்படி இருந்தாலும் வீட்டு வேலையாவது எந்த வேலையாவது செய்து அந்த குழந்தைகளை முன்னிலைப்படுத்துவோம். இதே ஒரு பெண் போயிடுச்சுன்னா அந்த ஆண் என்ன பண்ணுவாங்க, சகலமும் போயிடும், அந்த பீஸ்ஃபுல் போயிடும், அவர் வேற மாதிரி போயிடுவாரு, பிள்ளைகள் ஒரு லெவல்ல போயிடும். எனவே பெண்கள் நாட்டின் கண்கள், பெண்கள் சாதிக்க பிறந்தவர்கள். குடும்பத்திலையும் ஆண்களை மதித்து நடக்க வேண்டும், அதுதான் மெயின். நம்ம ஒவ்வொருவருக்கும் கணவர்கள் இருக்கலாம், அண்ணன்கள் இருக்கலாம், தம்பிகள் இருக்கலாம், அப்பாக்கள் இருக்கலாம். ஆண்களை மதித்து நடக்க வேண்டும். பைபிள்ல ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்லுது, பெண்கள் வந்து ஆண்களுக்கு கீழ்ப்படிந்து நடக்கணும்னு சொல்லுது. அவ்வளவுதான். ஆண்கள் வந்து பெண்கள் மீது அன்பு செலுத்த வேண்டும் என்று சொல்லுது. இது ரெண்டுத்தையும் நம்ம கடைபிடிச்சாலே உலகத்தை நம்ம சாதிக்க முடியும். எனவே மீண்டுமாய் சொல்கிறேன், இதே மகிழ்ச்சி, இதே புகழ்ச்சி, இதே கீர்த்தியோடு இந்த வருஷம் முழுவதுமாக உங்கள் மகிழ்ச்சி சிறக்க, பொங்கல் திருநாளை சிறப்பாக கொண்டாட, உங்கள் பிள்ளைகள் நல்ல வளர்ந்து ஓங்க, கடவுள் தாமே உங்களுக்கு கிருபை செய்வாராக.